டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். காலையில் 5:30 6 o'clockலாம் எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு போய் கிளாஸ் ரூம்லேயோ இல்லாட்டி லேப்லேயோ படிப்போம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட், அது 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு. அது முடிச்சுட்டு திரும்ப லேபுக்கு வந்து படிக்க வேண்டியதான். டெஸ்ட் போட்டு பார்க்குறது, படிக்கிறது. இது டெஸ்ட் வந்து அதான் வழக்கமாக 1.5 hours தான் டெஸ்ட் இருக்கும். 1.5 hours டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1 hour ரிவ்யூ பார்க்குறதுக்கு ஆகும். அது கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆர்ஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா ஆர்ஆர்பியில் வந்து கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கவர் பண்ணிட்டாலே என்டிபிசி கிளியர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து என்டிபிசியும் கிளியர் பண்ணலாம். மென்டாஸ் வந்து அகாடமிக், நான் இங்கே வரும்போது வந்து டிஎன்பிஎஸ்சின்றதுனால மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி போட்டுருப்போம், ட்ரெடிஷ்னலாக போட்டுட்ருப்போம். இப்போது என்டிபிசின்னு வரும்போது இங்கே மேக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லுது, குயிக்காக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இங்கே வந்து தான் லேர்ன் பண்ணிட்டேன். அவங்க எனி டைம் அவைலபிளாக இருப்பாங்க. இப்போது 24 hours இங்கேயே இருக்காங்கன்றதுனால நம்ம எந்த டைமில் என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் மென்டார் சப்போர்ட்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. நீங்கள் வந்து ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அதுக்கான எந்த தடையும் இல்லைன்ற மாதிரி தான். நீங்கள் எப்போ தோணுதோ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான என்விரான்மெண்ட் இருக்கும், அதுக்கான மென்டார் சப்போர்ட் இருக்கும்.